Hi friends, welcome to Healthy Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, மோஸ்ட் வாண்டட் வீடியோன்னு கூட சொல்லலாம். பாரம்பரிய முறைப்படி கொங்கு ஸ்டைல் குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மிளகாய் தூள் 3 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்க என்ன டிப் ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த பொருட்களை எந்த மாதிரி வறுத்து இருக்கணுன்ற டிப்ஸ் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு அதோட ஃப்ளேவர் கரெக்டாக வரணும், டேஸ்ட் நல்லா வரணும் அப்படின்னா அளவுகள் ரொம்ப முக்கியம். அளவுகள் நான் வீடியோவில் இடையில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டேன். நல்ல அடி கனமான இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா படியில் நான் மல்லியும் மிளகாயும் அளந்து எடுத்திருக்கேன். அதில் நான் 1 படி தனியாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, உப்பு சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா நம்ம மிளகாத்தூள் கெட்டு போகாமே இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக நம்ம தனியாக கருவேப்பிலையும் வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கருவேப்பிலை இப்போ வறுத்துருச்சு அப்படின்னா மல்லியும் வறுவிட்டுருச்சுன்னு அர்த்தம். அதனால் பிகினர்ஸ்க்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் சேர்த்து காமிச்சிருக்கேன். இந்த சாம்பார் பொடி செய்கிறதுக்கு நம்ம 3 படி மல்லி எடுத்திருக்கோம். அதனால் நான் 1 படி வறுத்துட்டு இப்போ 2வது படி சேர்த்துருக்கேன். இது போலவே நீங்கள் இன்னொரு படி மல்லியும் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய், மல்லி, கருவேப்பிலை, உப்பு, அவ்வளோதான். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் வறுக்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா மிளகாய் வறுக்கும் போது நமக்கு அந்த நெடி ஏறாமல் இருக்கும். படியில் 7 படி மிளகாய் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 1 படி வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா சூடேறிட்டால் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இது போலவே மீதம் இருக்கக்கூடிய 6 படி மிளகாயும் ஒரு படியாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நிறையா கொட்டிட்டிங்க அப்படின்னா ஈவனாக உங்களுக்கு வறுப்படாது, அதனால் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததான் இதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 100 கிராம் அளவுக்கு சீரகம். இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜும் எண்டிங் ஸ்டேஜும், அதாவது எந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது அளவுகளும் லாஸ்ட்டாக எந்த ஸ்டேஜில் எடுக்கிறோன்றதையும் நான் காமிச்சிருக்கேன். முழுமையாக காமிச்சோம் அப்படின்னா வீடியோ லென்த்தியாக போயிடும். அதனால் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஸ்டேஜ் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வாசனை வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 100 கிராம் சோம்பு. பாருங்கள், சோம்பு ஒரு பாதி அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா 50 கிராம் கசகசா நம்ம தனியாக வறுத்தோம் அப்படின்னா கருகி போயிடும். அதனால் சோம்பு கூட சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கசகசா வறுத்து முடிஞ்சதுக்கப்புறமா பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக மீதி எல்லாம் இருக்க பொருட்கள்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு 100 கிராம் கடலைப்பருப்பு. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தோம் அப்படின்னா போதும். நல்லா செவக்க விட்டிங்க அப்படின்னா குழம்புல டேஸ்ட் மாறிடும். எல்லா பொருட்களுமே அப்படி தான் கரெக்டாக வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் வறுக்கும் போது கருக விட்டுட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் மாறிடும். அதே மாதிரி 100 கிராம் உளுத்தம்பருப்பு. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். அடுத்ததாக 100 கிராம் வெந்தயம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. பெருங்காயம் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த மிளகாத்தூளுக்கு கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். கட்டி பெருங்காயத்தில் பாதி அளவுக்கு, 100 கிராம் பெருங்காயத்தில் பாதி பெருங்காயம் 50 கிராம் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் இந்த மாதிரி நம்ம வறுத்தோம் அப்படின்னா நல்லா உப்பி வந்துடும். அந்த ஸ்டேஜ் நல்லா உப்பி வர வரைக்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். இதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பொருட்கள் வறுக்கும் போதும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா உப்பி வந்துருச்சு அப்படின்னா நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக 100 கிராம் கிராம்பு, 100 கிராம் மிளகு, 100 கிராம் பட்டை. இதுக்கு எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஏற்கனவே பெருங்காயத்துக்கு சேர்த்த எண்ணெயே கடாயில் இருக்குது, அந்த எண்ணெயே போதுமானது இதுக்கு.
நல்ல ஃப்ளேவர் வர அளவுக்கு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக கருவேப்பிலை நம்ம 3 கைப்பிடி அளவு சேர்க்குறோம். நீங்கள் மிளகாத்தூளுக்கு சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதோட ஈரெல்லாம் போகிறதுக்காக நிழலில் வச்சு உலர்த்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாத சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வெயிலில் காய போடும்போது நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். இந்த ஸ்டேஜ் வந்தால் நம்ம போதும், பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்ல வெயிலில் ஒரு பெரிய துணியை பரப்பி விட்டுட்டு அதில் எல்லாமே கொட்டி காய போட்டிருக்கேன். 4 மணி நேரம் காஞ்சுது அப்படின்னா போதும். நல்ல வெயிலில் 4 மணி நேரம் காஞ்சிச்சுன்னா போதும். கருவேப்பிலை மட்டும் நம்ம காற்றுல பறந்து ஓடிடும். அதுக்காக தனியாக ஒரு பிளேட்டில் இல்லை பவுல் மாதிரி வச்சு அதில் நீங்கள் காற்றுல ஓடாத அளவுக்கு பாத்திரத்தில் வச்சு காய போட்டுக்கோங்க. நம்ம காஞ்சிருச்சான்னு பார்க்கும்போது கருவேப்பிலை நுணுக்கி பார்த்தோம் அப்படின்னா கையில் நுணுங்கி வரணும். அதுக்கப்புறமா மிளகாய் உடைச்சி பார்த்திங்கன்னா உடஞ்சி வரணும். இந்த ஸ்டேஜ் வந்தது அப்படின்னா நம்ம அரைக்கிறதுக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கருவேப்பிலை இந்த மாதிரி நல்ல மொறுமொறுன்னு காஞ்சிருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட காய போட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா பொருட்களும் காஞ்சிட்டதுனால பேக்கில் பேக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மில்லில் கொடுத்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சூடாக இருக்கும். ஏற்கனவே அவங்க மில்லில் ஆற விட்டு தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். அதை நம்ம அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுறணுங்க. ஆற விட்டுட்டு நீங்கள் கம்மி குவான்டிட்டி தான் அரைச்சிருக்கீங்க, ஒரு 3 மாதத்துக்கு வர அளவுக்கு தான் அரைச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வருஷ கணக்காகிற அளவுக்கு நீங்கள் நிறைய குவான்டிட்டி அரைச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டிப் நான் சொல்கிறேன். 1 கிலோ அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 100 மில்லி இதுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்க போகிறேன். சுத்தமான விளக்கெண்ணெயாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டி வரும். நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. எல்லா குவான்டிட்டியும் ஒரே டைம் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக கலந்து விட்டு நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எல்லா பொடியும் லைட்டாக ஈரான மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் போதும். நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால கட்டி பிடிக்க செய்யாது. நம்ம ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் மிளகாத்தூள் ஸ்பூனில் அள்ளி போடும்போது உருண்டு வரும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லை கிளாஸ் பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நல்லா அழுத்தி விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ஆனாலும் மிளகாத்தூள் கெட்டு போகாது. அதோட ஃப்ளேவரும் உங்களுக்கு மாறாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.